மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எந்த இருதயம்லாம் ரொம்ப நொறுங்கி இருக்கிறதோ அதெல்லாம் அவர் ஸ்பெஷலாக விசிட் பண்ணுறார். ஆவா, யாரெல்லாம் ரொம்ப காத்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக விசிட் பண்ணுறார். ஆவா, யாரெல்லாம் ரொம்ப தேவையோடு இருக்காங்களோ ஆமாம், அவர்களுக்கு ரொம்ப கர்த்தர் விருப்பத்தோடு பக்கத்தில் வந்து அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கு காலவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்கும். ரொம்ப தாகத்தோடு இருக்கிறவங்க, ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிறவங்க, ரொம்ப காலம் காத்திருக்கிறவங்கள எல்லாம் கர்த்தர் விடுறதே இல்லை. அவர் கடற்கரை வழியாக நடந்தார். அவர் ஒரு படகில ஏறினார். அந்த படகில பிரசங்கம் பண்ணுவதற்காக ஏறினார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு படகில ஏறினார். அந்த படகு சீமோனுடையதாக இருந்தது. ஓ, எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. அங்கே 100 படகு இருந்துச்சோ, 200 படகு இருந்துச்சோ, 300 படகு இருந்துச்சோ தெரியலை. ஆனால் அவர் போனார், ஒரு படகுல ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. வசனம் சொல்லுது, அவர் அப்பொழுது ஒரு படகுல ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. காரணம் என்னன்னு நான் சொல்லட்டா? எல்லா படகுகளும் மீன் பிடிச்சிட்டு வந்துச்சு, இவன் படகு மட்டும் மீன் பிடிக்கலை. இவன் படகு மட்டும் வெறுமையாக இருந்துச்சு. கர்த்தர் இந்த வெறுமையை நிரப்புவதற்காக 200 படகு இருந்துச்சோ, 2000 படகு இருந்துச்சோ, ஏற வேண்டிய படகுல கரெக்டா ஏறுறாரு.